இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 17, 2025, 17/3/2025, தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் 2:48 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி இரவு 7:35 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த அமிர்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரம்ம கல்பாத்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. தேய்பிறை சந்திரனா இருந்தா கூட உங்களுக்கு பெருசா கெடுதல் கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சந்திரன் எப்போ வந்தாலும் அது தேய்பிறை சந்திரனோ வளர்பிறை சந்திரனோ ஓரளவுக்கு மனசுக்கு இதமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். உடன் பணியாற்றுபவர்கள் எரிச்சலை கிளப்புவாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதனால் மனசில் சந்தோஷம் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதனால் இன்னைக்கு யாருக்கிட்டையும் அனாவசியமாக சண்டைக்கோ வாக்குவாதமோ பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. இன்று உங்களுடைய விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை இருக்குது. அடுத்தது 5 கிரக சேர்க்கை ஏற்படும். இந்த மாத கடைசியில் 6 கிரக சேர்க்கை ஏற்படும். அதனால் கொஞ்சம் சில பேர்த்துக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் அதனுடைய சிம்டம்ஸ் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்காணித்துக் கொள்வது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். யாரை பற்றியும் அனாவசியமாக கோல் பேசுறதையோ இல்லை விமர்சனம் பண்ணுறதையோ தவிர்க்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் முக்கியமாக அடுத்தவங்களுடைய தப்பை பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். முக்கியத்துவமான சில விஷயங்கள்ல நீங்க லெத்தார்ஜிக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 100 வார்த்தை பேசுவீங்க. அதனால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் கிண்டல் கேலி பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளுடன் இருந்து வந்த மனப்போராட்டங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சியை பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். செலவுகள் அதிகரித்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி. ராசியில குரு இருக்கிறதே ஒரு விசேஷம். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க. நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால கடன் பற்றிய பிரச்சனைகள் மட்டும் மனசுல கவலையா இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. உங்க வழிக்கு வராமல் இருக்காரா அது வரைக்கும் சந்தோஷம். உங்க மனைவியோ கணவரோ உங்க வழிக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி. என்று அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தாமதம் ஏற்படும். அதனால உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு.
உறவுகளினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். புதிய நட்புகள் மலருவதற்குண்டான, புதிய உறவுகள் மலருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் சற்று நிதானம் தேவை. யார்கிட்ட பேசினாலும் சரி, கோபத்தில் பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பகை இருக்கக்கூடாது. இப்போ பகையே இருக்காது. ஆனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும், வன்மத்தை ஏற்படுத்தும். மனசுக்குள்ள உங்க பேர்ல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால, அதுவும் 4 கிரக சேர்க்கை தசமஸ்தானத்துல, இது உங்களுக்கு அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். முன்கோபத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகி பிரயோஜனம் இல்லை. பதட்டம் தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்க ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். ஆரோக்கிய விஷயத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தாயாரின் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களுடன் சலிப்புத்தன்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, இன்னைக்கு சலிச்சுட்டு பேசுவீங்க. இதனால உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையோ மரியாதையோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பாரு சலிச்சுக்கிறாரு சார் அப்படின்னு உங்க பேர்ல ஒரு வலிப்பு, ஒரு விதமான வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அதிகமான உழைப்பு தேவைப்படுகின்ற சுமாரான நாள். மேல் அதிகாரிகள் நீங்க எவ்வளவு பண்ணினாலும் எனக்கு அது பண்ணல இது பண்ணல முடியாததுதான் சொல்லுவாங்களே தவிர, முடிஞ்ச விஷயத்துல நீங்க சாதனை பண்ணியிருப்பீங்க. அந்த சாதனையை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பண்ணியும் நமக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். வேலை செய்யும் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல எல்லோருமே ஒரு பக்கமா நிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டாங்களா, நம்ம எதையும் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுங்க. இடமாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திரன் இருப்பது ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வளர்வரை சந்திரனா இருந்தா பிரச்சனையே கிடையாது. தேய்பிரை சந்திரன், அதுவும் 5ஆம் வீட்டதிபதி பூர்வ புண்ணியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கா, தாயாருக்கா, இல்லை உங்க குழந்தைகளுக்கா அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். என்று உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, அஷ்டம சனி முடிய போகிறது. இன்னொரு 10-15 நாள் தான். இந்த மாதம் 29ஆம் தேதி எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்னொரு 12 நாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இப்போவே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுது நல்ல விஷயங்கள்லாம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு, இடமாற்றம் சம்பந்தமாக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு போய் கேட்டால் கூட ரெஸ்பான்சிவான பதில் வராது. அதனால் இன்னைக்கு எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. இன்று உங்களுக்கு நேர வரையும் ஆரோக்கிய வரையும் அலைச்சல் போன்ற விஷயங்களால் தடுமாற்றங்கள், சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி எரிச்சலை கலப்புவார். தேவையில்லாத விஷயங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்துவார். 10ஆவதுக்கு இன்னைக்கு சந்திரன் சித்திரையின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றாரு. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். ஆனால் அது வரைக்கும் பொறுமை தேவை. இன்று உங்களுக்கு சலிப்புத்தன்மை, அலைச்சல் போன்ற விஷயங்களால் நேர விரயம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவர் பண்ணி கொடுக்கலையேங்கிற, உங்க மனைவியோ உங்க கணவரோ பண்ணி கொடுக்கலங்கிற ஒரு தடுமாற்றம், கோபம் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளுக்காக குழந்தைகளுடைய காலேஜ் இல்லாட்டி திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு
அவங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தமும் அவர்களிடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று யாரிடமும் நல்ல பேர் வாங்க முடியாத தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடப்பதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மனநிலையில நல்ல மாற்றம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போகலாமா, இல்லை ஏதாவது சன்னியாசியை சந்திக்கலாமா, யார்கிட்டையாவது தரிசனம் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் ஏற்படுத்திய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைப்பதன் மூலமாக மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்திலும் தொழிலிலும் ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் இன்று எதிர்மறை எண்ணம் கொண்டு உங்களுடன் நட்பு பாராட்டி பேசுவார்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அஷ்டமஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை, அஷ்டமஸ்தானாதிபதியோட சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது, எதிரிகள் ஒன்று கூடி மறைந்திருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால உங்களுக்கு சிக்கல்கள் இருக்காது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். கன்னி ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு, தேய்பிரை சந்திரன். அதனால குடும்ப விஷயத்துல நிறைய பேச வேண்டியது இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசணுமே தவிர பேசக்கூடிய இடத்துல பேசுறத விட்டுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் பேசினீங்கன்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நீங்களே சில பேர்த்த எரிச்சலை உண்டாக்குவீங்க. அதனால உங்க பேர்ல அவங்களுக்கு வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். ஆனா அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க ஆர்குமெண்டேட்டிவா இருப்பீங்க. அதிகமா வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கிய விஷயத்தை பத்தி பேசினா இன்னைக்கு நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனா ஆர்குமெண்டேட்டிவா இருக்காது, சண்டையா இருக்காது. அதாவது நீங்க பேசுவீங்களே தவிர உங்களுடைய ஸ்டாண்டை சொல்லிட்டு நீங்க விலகி போயிடுவீங்க. இன்னைக்கு யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க, ஆனா நிறைய பேசுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அதாவது வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மிலிட்ரியில இருக்கிறவராக இருந்தா உங்க மேல் அதிகாரிகள்கிட்ட இன்னைக்கு எதையும் வாக்குவாதம் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு நல்ல மரியாதையை குறைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் இருப்பது நல்லது. பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலைகளில் கூட நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசி, ராசியில தேய்பிரை சந்திரன் இருந்தாலும் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. மனசுல தெளிவான சிந்தனை ஏற்படும். அதாவது உங்களுடைய குடும்ப விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்துல முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்துக்கு சனி பார்வை விலகிறதுனால நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி போன ஒரு நபரின் தொலைபேசி தொடர்போ அல்லது நேரில் சந்திக்கும் வாய்ப்போ ஏற்படுறதுனால பழைய கதைகளை பேசி அகமகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
யாராவது ஒருத்தர் ஃபோன் மூலமாக தொலைபேசி மூலமாக பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு மீண்டும் பழைய ஞாபகங்கள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு, சந்தோஷமான நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசி தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அல்லது தாய் வழியில் ஏற்பட்ட உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணணும், ஆனால் தெளிவாக போய் பேசுவீங்க. அதனால உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் செயல்படும். இதன் மூலமாக உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று அரசாங்க வழியில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று நேர வரையும் பொருள் வரையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. இன்று உங்களுக்கு எண்ண விரயங்கள் அதிகரிக்கும். குறிப்பா தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்திக் கொள்ளாதீர்கள். உறவுகளிடம் அல்லது நட்புகளிடம் பகைமை பாராட்டாமல் மீண்டும் பேச முயற்சிப்பது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை இல்லாத தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். இது இந்த ராசிக்கே இப்போ இருக்கு. ஆனால் யாருக்கிட்ட கேட்கணுங்கிறது இருக்கு. நீங்கள் நல்லது சொல்லவங்க கிட்ட கேட்கணும், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு தப்பான ஆள்கிட்ட போய் பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, வீண் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இன்று அவர்களின் பேச்சை கேட்காமல் செலவுகளை செய்வீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்று வெளியூர் பிரயாணங்களின் போது பொறுமையுடன் இருப்பது நல்லது. அவசரப்பட்டீங்கன்னா பதறின காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. அதனால நிதானத்தை கடைபிடித்தால் சிதறாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடு ரோட்ல எங்கேயாவது வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னைக்கு பொறுமையை காப்பது அவசியம். இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல், வீண் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உதவிகள் கிடைக்கும். அவர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு பெரியவர்களின் பாராட்டை பெறக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, அடுத்தது 5 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. அதுக்கப்புறம் இந்த மாத கடைசியில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. உங்களுடைய உறவுகளின் சந்திப்பு நிகழ்ந்தால் பரவாயில்ல. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தினால உறவுகளின் சந்திப்பு நிகழ்ந்ததுன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அனாவசியமாக யாருக்கிட்டையும் பகைமை உணர்வை பாராட்டாதீர்கள். இன்று உங்களுடைய கடந்த கால நட்புகள் அல்லது கடந்த கால உறவுகளை, அதாவது உங்கள் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போன நபர்களை மீண்டும் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா கடந்த காலத்தை பற்றி பேசாமல் உண்மையை பட்டு பேசிட்டு இன்னைக்கு நிதர்சனத்தை பேசிட்டு போகிறத பாருங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகினாலும் அவர்களுடன் ஏற்பட்ட அந்த மனஸ்தாபத்தில் இருக்கக்கூடிய அந்த மன வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட
பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் கிடைச்சதுன்னா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு போங்க. உங்களுடைய வளர்ச்சியில் இடமாற்றம் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கௌரவ பிரச்சனை எதுவும் ஏற்படாது. அதனால அவங்க சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு செயல்படுங்க. இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. வியாபார விஷயமாகவோ குழந்தைகள் விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி. தசமஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன் அலைச்சலை கொடுத்து உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு. வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது உடன்பிறப்புகள், இளைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரம் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே நாளில் ஒரே சமயத்தில் நல்லதும் நடக்கும், தேவையில்லாத வாக்குவாதமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தா எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருகின்ற சூழ்நிலை இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் இருந்த அல்லது உங்கள் எதிரிகள் வகையில் இருந்த பயம் சற்று தலைதூக்கினாலும் அதனால எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது நாள் வரைக்கும் கடன் கொடுத்தவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடன் கொடுத்தவங்களே டைம் கொடுப்பாங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு வட்டியை குறைங்க, அதை குறைங்க, இதை குறைங்கலாம் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நேரம், அதாவது அந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். 3-5 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளின் மூலமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பும் அதற்கு அரசாங்க அனுகூலமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே பயப்படாதீங்க, வியாதி வந்துடுமோ கஷ்டம் வந்துடுமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் உடம்புல ஒரு அசதி இருக்கும், மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று வாக்குவாதங்கள், அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பகைமை உணர்வுடன் செயல்படுவீர்கள். குழந்தைகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இது குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் அப்பாகிட்டையும் உங்கள் அப்பா வழி உறவினர்களிடமும் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்காக அவங்கக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்டை வாங்கணும், அவங்கள திருப்பி போய் சந்திக்கணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ப்ரொசீஜிங்ஸ்க்காக அலைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடன் அடைச்சாலும் சரி, கொடுத்த கடனை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இன்று நேர விரயம் ஏற்படும். கும்பராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்று மன சலிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி தாமதப்படும் அல்லது கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரித்தாலும் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இன்று உங்களுடைய உறவுகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புள்ள நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன் பிறந்தோர் மட்டும் இல்லைங்க, அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்கள், இப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால யாருக்கிட்டையாவது இன்னைக்கு சண்டை போடணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பீங்க. சண்டையை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு ஏதாவது சொத்து பங்கு பிரிக்கிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் உறவுகளின் சந்திப்பு நிகழும். அதனால் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பதட்டத்தை உருவாக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய அண்ணன் தம்பி, இப்படி எல்லாரையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் உங்களை வீடு தேடி வருவாங்க, இல்லை ஆஃபீஸ் தேடி வருவாங்க. இதனால் உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு
வருமானத்தில் தொய்வு ஏற்படும். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால் எல்லாருக்கிட்டையும் யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபேஸ். நிதானத்தை கடைபிடித்து நிதானத்துடன் பேசுவதற்கு முயற்சி எடுங்க. தாயாரின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். இதில் 10க்கு ஆஃபீஸ் விஷயம், உங்களுடைய நண்பர்கள்ட்ட கொடுத்த பணமோ இல்லை நண்பர்கள்ட்ட வாங்கின பணமோ உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். எதிரிகள் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு மிரட்டுவாங்க. அதனால் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம், மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசியில் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடந்த கால நட்புகளின் செயல்பாடுகள் எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு பேச முடியாது, பேசினா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். குடும்ப விஷயத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகாத வகையில் இருக்குது. குழந்தைகளுக்காக அவங்களுடைய திருமணம் செலவு, படிப்பு செலவு, மேல் படிப்பு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இதில் 10க்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் குதர்க்க பேச்சுக்களை பேசி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. என்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயம் உங்களால் பண்ண முடியலங்கிறத ஒத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எதிரிகளை பற்றி கவலைப்படாதீங்க. எதிரிகள் உங்களை பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பண விஷயம், குடும்ப விஷயம்தான் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று முன்கோபத்தின் காரணமாக எரிச்சலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க யோசனைகளின் காரணமாக அடுத்தவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். நீங்கள் இத்தனை நாளாக யாரையும் பெருசாக திட்ட மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை உங்களுடைய குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் இன்று உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும். சிலருக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.